என்னங்க என்னங்க எந்திரிங்க. வீடெல்லாம் இப்படி ஒற்றை தோசை நீங்க எங்கேயா தங்குறீங்க? இல்லைங்க, நான் தோட்டத்திலே தூங்குறேன். ஆத்தா போனதுல இருந்து இந்த வீட்டுக்குள்ள வந்தாவே ஆத்தா ஞாபகமா இருக்கு. அதனால இங்க வரதே இல்லை. இன்னைக்கு கார்த்திகை தீபம். ஆத்தா இங்க இருந்ததா இந்த வீடு விளக்கம் வெளிச்சமுமா குதூகலமா இருந்திருக்கும். இந்த வீட்டுக்கு விளக்கேற்றி வச்சு இந்த வீட்டையும் உன்னையும் பாத்துக்கிறதுக்கு அவசியம் ஒரு துணை வேணும்டா. ஐயா, அந்த டீச்சரமும் சுந்தரமும் கதவை சாத்திக்கிட்டு கொஞ்சம் குழாவுறாங்க. ரெண்டும் கூடாம தனிச்சிருக்கு. கண் பார்வைதான் பழமாச்சி வைக்க மெதுவாமே நீ மின்னடிக்க. மெதுவாவே நீ மின்னலடி. கோழி ரெண்டும் முழிச்சிருக்கு, ரெண்டும் கூடாம தனிச்சிருக்கு.
ராக்கோழி ரெண்டும் முழிச்சிருக்கு, ரெண்டும் கூடாம தனிச்சிருக்கு. ராக்கோழி ரெண்டும் முழிச்சிருக்கு, ரெண்டும் கூடாம தனிச்சிருக்கு. ராக்கோழி ரெண்டும் முழிச்சிருக்கு, ரெண்டும் கூடாம தனிச்சிருக்கு. சிறுமாறாப்பு போட்டு ஆளாகி நாளாகி ஏங்க ஒரு மாமாங்கவ சின்ன மாமாவை தேடி மூச்சு மூச்சு வாங்க. அந்த மேகங்களும் கொண்ட தாகங்களும் இன்று தீர்கின்ற பொழுதல்லவா. கட்டிக்கொண்டால் என்ன, ஒட்டி நின்றால் என்ன, இதில் பாவங்கள் தோஷங்கள் ஏது? நெருப்பா கொதிக்க, நடுச்சாம வேளையில் வாடையடிக்க, கண் பார்வைதான் பழமாச்சி வைக்க, மெதுவாவே நீ மின்னல் அடிக்க. ராக்கோழி ரெண்டும் முழிச்சிருக்கு, ரெண்டும் கூடாம தனிச்சிருக்கு. ராக்கோழி ரெண்டும் முழிச்சிருக்கு, ரெண்டும் கூடாம தனிச்சிருக்கு. டேய், இதைய நம்ம 2 பேரும் பேசி பிரயோஜனம் இல்ல. ஊரை கூட்டி இத பஞ்சாயத்துல பேசணும்டா இந்த விவரமெல்லாம். டீச்சர் அம்மா, என்ன ராத்திரி எல்லாம் கண்ணு முழிச்சிட்டு இருந்தீங்க போல் இருக்கு. இது என் வீடு தானுங்களா? நம்பவே முடியலீங்க. இந்தாங்க பால் சாப்பிடுங்க. ஆட்டுப்பால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. பள்ளிக்கூடத்துக்கு நேரமாச்சு, முகத்தை அலம்பிட்டு சீக்கிரம் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புங்க. உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒண்ணு கேட்கணும்னு ஆசை. என்ன கேளுங்க. தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? இல்ல சொல்லுங்க. எனக்கு தான் இந்த ஊர்ல ஒரு பயலும் பொண்ணு கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. நீங்க இம்புட்டு அழகா மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க. ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு 1000 பேர் வரிசையில் நிப்பானுங்க. நீங்க ஏன் ஒரு கல்யாணம் பண்ணிக்க கூடாது? இந்த விளக்கையும் கோலத்தையும் பார்க்கும்போது யாத்தான் ஞாபகம் தான் வருது. நீங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க வீட்டுக்காரரோட இதே வீட்டுல தங்கி எங்க ஆத்தா எப்படி இந்த வீட்டை பாத்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி மங்களகரமா பாத்துக்கிட்டீங்கன்னா அதுவே எனக்கு சந்தோஷமா இருக்கும். நீங்க
நீங்க தனியா இருந்ததாலதான் அந்த பிரசிடென்ட் பையன் உங்க கையை பிடிச்சிருந்தா. ஒரு ஆம்பளைக்கு துணை அவசியமோ இல்லையோ, ஒரு பொண்ணுக்கு துணை கண்டிப்பா அவசியம். என்னங்க நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்க, நீங்க எந்த பதிலும் சொல்லாம இருக்கீங்க? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? உங்களுக்கு எப்படி கல்யாணங்கிறது ஒரு கனவோ, அதே மாதிரி என் வாழ்க்கையிலும் கல்யாணங்கிறது ஒரு கனவுதான். ஹாஸ்டலுக்கு வரும்போதெல்லாம் அவ உங்களை பத்தி தான் பேசுவா. அவ முகத்துல கொஞ்ச நாளாதான் நான் சிரிப்பையே பாக்குறேன். அவளுக்கு ஆறுதலா இருந்த உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, அவங்களாலதான் நான் நிம்மதியா இருக்கேன். அவங்க சந்திப்பும் பேச்சும் தான் எனக்கு இவ்வளவு தூரம் ஆறுதல் கொடுத்திருக்கு. அவங்களுக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்னு எனக்கு தெரியல. அவங்களை பொறுத்த வரைக்கும் கல்யாணங்கிறது வெறும் கனவுதான் சொல்றாங்க. அந்த கனவை நான் நனவாக்கணும், அதான் என்னோட ஆசை. நீங்க அவங்களுக்கு தாய் மாதிரி. நீங்க சரின்னு சொல்லுங்க, இப்பவே ஒரு அருமையான மாப்பிள்ளையா பார்த்து